கீர்த்தி, மாங்கல்யத்துல குங்குமம் வச்சுக்கோமா. நீ குங்குமம் வச்சுக்கோமா. வேலு, அத்தை மாமா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குவோம். சரி மாமா, நீங்க ஆசீர்வாதம் பண்ணுங்க. என்னைக்கும் இதே மாதிரி சந்தோஷமா சௌக்கியமா இருங்க. மனசு ஒத்துமையா சந்தோஷமா இருக்கணும். நல்லா இருங்க. நல்லா இருங்க, நல்லா இருங்க. கீர்த்தி, வா நாமளும் ஆசீர்வாதம் வாங்கிக்கலாமா? எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருங்க, சௌக்கியமா சந்தோஷமா இருங்க. நல்லா இருங்க. தீர்க்க சுமங்கலியா இருக்கணும். என்ன மாமா, கால்ல விழுந்தா காசு கொடுக்கணும்ல? என்ன மாப்பிள்ளைங்களை ஏமாத்தலன்னு பாக்குறீங்களா? காசை கொடுங்க மாமா. அப்பா அம்மா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறதே கோடி ரூபாய் கொடுத்த மாதிரி. என்னண்ணே? சரியா சொன்னடா. சரி சரி, எல்லாரும் உட்காருங்க. ஒரு விஷயம் இருக்கு, வந்துடுறேன். அண்ணி எங்க போறீங்க? இரு வரேன். செல்வி, எதுக்கு அவசரப்படுற? அவதான் சொல்றால, நாமெல்லாம் போய் உட்காருவோம், அவ வந்துருவா. வாங்க. சரி வாங்க. ஏண்டி, நான் அவ்வளவு தூரம் சொல்லியும் கடைசியில நீயும் உன் புருஷனும் அந்த சந்தன பாண்டி எடுத்து கொடுத்த ட்ரெஸ் தானே போட்டுட்டு இருக்கீங்க. நான் அந்த அளவுக்கு உங்களுக்கு வேண்டாதவளா போயிட்டேன். மா, லூசு மாதிரி பேசாத. நானே என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கேன். அந்த மனுஷன் வீம்பு பிடிச்சு என்ன போட வச்சுட்டாரு. கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா நீ கொடுத்த ட்ரெஸ்ஸ போட்டுக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. எனக்கும் ஆத்திரமாதாமா இருக்கு. நீ கொஞ்சம் அமைதியா இரு, பாத்துக்கலாம். ஏண்டி, இது சொல்றதுக்கு உனக்கு வெக்கமா இல்ல? இதெல்லாம் வெறும் சும்மா வாய் தான், ஒண்ணுத்துக்கும் லாய்க்கு இல்ல. மா, சரி வா வா. கரெக்டா இருக்குல்ல? எப்படி இருக்கு மாப்பிள்ளை? மேட்சிங்கா இருக்கு. மகா, இதோ வந்துட்டேம்மா. இது உன் ஓகே. ட்ரெஸ்ஸும் ரொம்ப நல்லா சூப்பரா இருக்கு. ஆ. தம்பி, ஆமாமா. உன் dress நல்லா இருக்கு. தேங்க்ஸ். கீர்த்தி, ஆமா, இந்தா மாதிரி. எடுத்துக்கோ. நானும் பூஜாவும் தான் போய் எடுத்தோம். ஆ, எடுத்துக்கோங்க. அக்கா, என்னக்கா அதெல்லாம்? திரு, என் தம்பிங்களுக்கு நான் என் கையாலேயே ஸ்வீட் பண்ணுவேன்னு சொல்லி அவளே பண்ணிருக்காடா. அக்கா, என்னக்கா அதெல்லாம்? வாய் திறப்பா, இந்தா சாப்பிடு. இந்தப்பா போதும்க்கா. சாப்பிடு. செமையா இருக்கு. குடுக்கா, நான் சாப்பிட்டுக்கிறேன். இரு, நான் ஊட்டி விடுறேன். இந்தா சாப்பிடு. சாப்பிடுறா. ம், நானே எடுத்துக்கிறேன். எடுத்துக்கோங்க. இந்தாங்கம்மா. ஆ. பாலா, எடுத்துக்கடா. சாரிப்பா. அண்ணி, ஸ்வீட் ரொம்ப நல்லா இருக்கு. தேங்க்ஸ்மா. இருக்காத பின்ன. செஞ்சது யாரு? மகா. கைப்பக்குவம் அப்படிமா? ஏய் செல்வி, என் புருஷன்கிட்ட என்ன போட்டு கொடுத்துட்டு ஏன் சோத்துல மண்ணள்ளி போட்டுட்டு நீ இனிப்பு சாப்பிட்டு கல்யாண நாளை கொண்டாடிட்டு இருக்கியா? இருடி, இந்த நாள் முடியும் போது இந்த கீர்த்தி யாருன்னு நீ தெரிஞ்சுப்ப. கீர்த்தி, என்னம்மா சாப்பிடாம இருக்க? சாப்பிடு. இதோ சாப்பிடுறாங்க. பிள்ளைங்க எல்லாரும் இப்படி சந்தோஷமா இருக்கிறத பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப நிறைவா இருக்கு. இதே மாதிரி எல்லாரும் எப்பவும் இப்படியே இருக்கணும். ஆமாங்க. இன்னும் ஒரு விஷயம் இருக்கு. அதுவும் நடந்துருச்சுன்னா என் மனசே குளிந்துரும். அத்தை, அது என்ன ஒரு விஷயம்? அடுத்த வருஷம் உங்க கல்யாண நாளுக்குள்ள எங்க கையில ஒரு பேரனையே பேத்தியே பெத்து கொடுத்துட்டீங்கன்னா அதை விட எங்களுக்கு வேற என்ன வேணும்? அதுக்கு என்னத்த? உங்க ஆசையை நிறைவேற்றுறது எங்களோட கடமை. இங்க பாருங்க மாப்பிள்ளைங்களா, நானும் மகாவும் பையனை பெத்து போட்டுறோம். நீங்க 2 பேரும் பொண்ணுங்களை பெத்து போட்டுருங்க. உங்க 2 பேரு பொண்ணுங்களையும் என் பசங்க தான் கல்யாணம் பண்ணிப்பாங்க. போயும் என் பேத்திய இவங்க பிள்ளைக்கா நான் கட்டி கொடுப்பேன். வெக்கம் இல்லாம எப்படி கேக்குறான் பாரு. கொஞ்சமாவது விவஸ்தை இருக்கா பாரு.
மாமா என்ன மாமா, உங்க பசங்களுக்கு இல்லாத உரிமையா? அண்ணே என்னண்ணே? எங்க அக்காவோட பந்தம் எங்களுக்கு காலாகாலத்துக்கு வேணும் மாமா. இதுதான் நடக்கணும்னு ஆண்டவன் முடிவு பண்ணிட்டா எங்களுக்கு சந்தோஷம்தான். ஏண்டி, உன்னை தவிர யார் என்ன சொன்னாலும் இவரு பூம்பம் மாடு மாதிரியே தலையாட்டிக்கிட்டு இருக்கிறாரு. விடுமா, இவங்க பேசுறதெல்லாம் உடனே நடந்துருமா? அப்புறம் நாம எதுக்கு இருக்கோம்? ஆனாலும் இந்த மனுஷன் கொஞ்சம் ஓவரா தான் குடும்பத்தோட உறவாடிட்டு இருக்காரு. இன்னும் எத்தனை நாளைக்குன்னு பாக்குறேன். ஆமாண்டி கீர்த்தி, நீ எதையாவது பண்ணி சீக்கிரமா உன் புருஷனை உன் வழிக்கு கொண்டு வரப்பாரு என்ன? ம், சரிப்பா, நல்ல நேரம் முடியறதுக்குள்ள நம்ம எல்லாரும் கோவிலுக்கு கிளம்பலாம். ஆ? ஆமாமா, ஏற்கனவே ரொம்ப நேரமாயி போச்சு. அங்க மாமா வேற கோயில்ல காத்துக்கிட்டே இருப்பாரு. ஆ, போலாமா? சரி செல்வி, கிளம்பலாம். பூஜை சாமான் அங்க வச்சிருக்கேன், எடுத்துட்டு வா. சரிங்க நீ. சரி, நாம கிளம்புவோம். கிளம்பலாம். வாங்க, வா. எல்லாம் ரெடியா இருக்காமா? எடுத்துட்டு வாங்க. என்னங்க, மாப்பிள்ளை வீட்ல இருந்து இன்னும் யாரையுமே காணோமேங்க. பூஜை ஆரம்பிக்க நேரம் ஆயிடுச்சு. ஒரு ஃபோன் பண்ணி பாருங்களேன். ஏங்க, வந்துட்டாங்க. வந்துட்டாங்களா? வணக்கம் சம்பந்தி. வணக்கம் சம்பந்தி, நாங்க வந்து லேட் பரவாயில்ல ஆயிடுச்சா? சம்பந்தியம்மா, நீங்க வாங்க. பூஜை ஆரம்பிக்க போகுது. வாங்க, எல்லாரும் எல்லாரும் உள்ள போலாம். மனோன்மணி, ஆ, அந்த காமச்சுவரத்தை சரிம்மா. செல்விட்டு கொடு. வாங்க. சரி வாங்க எல்லாரும் வாங்க. வாங்க. உள்ள போலாம். வா.